ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பிசி ஸ்டோரி மோட் கேமர், ஆனால் லைக் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸில் எந்த கேமில் இருந்திருப்பீங்க? கண்டிப்பாக ஏன்? அதான் ஆகிட்டு இருக்கு ரீசெண்டாக. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்பியில் வந்துட்டு இந்த டார்சன் கேமு, ரோட் ரேஸ்ன்ற ஒரு கேம்லாம் இருந்திருக்கும், விளாண்டுருப்பீங்க. அப்போ இருந்து நான் வந்துட்டு கேம் ஆடிட்டு இருந்தேன். ஆனால் இந்த சமுதாயத்தில் நம்ம கேம் ஆடினா கண்டிப்பாக வீட்டில் வந்து மொபைலோ பிசியோ கேம் ஆடுறதுனாலே நீ எதுக்குமே ஆக மாட்ட, ஒரு வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை ஆக்சுவலி தான் வந்து கவர்மெண்ட் இது பண்ணதே பெரிய விஷயம், அது இன்ஸ்டியூட் பண்ணி பெரிய விஷயம் இல்லைங்களா. அது மட்டும் வீடியோ கேம்ஸ் விளையாடுறது தப்பு அப்படின்றதே ஒரு தப்பான ஒரு மனப்பான்மை தான். வீடியோ கேம்ஸ் அப்படிலாம் நீங்கள் ரீசெண்டாக இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் அறிவு படம் பார்த்துருப்பீங்க தெரியுமா? 7ஆம் அறிவு படத்தில் மெயின் கதை பார்த்தீங்கன்னா அசாசின்ஸ் கிரீட்ன்ற ஒரு கேமோட மெயின் கதை தான். ஸோ அந்த டேரக்டர் வந்து கேம் ஆடிருக்காரு, பார்த்துருக்காரு, அதை இன்ஸ்பயர் பண்ண தான் கேம்ல வச்சுருக்காரு. ஓகேங்களா, நம்ம தான் வந்து கேம் ஆட தப்பு, கேம் ஆட படிக்க மாட்டோம் தப்பா அனுப்பிச்சுக்கிட்டு நம்ம தப்புன்னு பேசிட்டு இருக்கோம். பட் ஃபாரின்ல இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ். ஓகேங்களா, கன்சோல் ஆகட்டும், வீடியோ கேம் ஆகட்டும், வீடியோ கேம் போயிட்டீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட்ல இருந்து அசெட் மேக் பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே இந்த ஏகப்பட்ட வேலை இருக்கு, அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகேங்களா, என்ன அந்த மார்க்கெட்டிங் நம்ம ஊர்ல இல்லாம இருந்துச்சு. பட் இப்போதான் கொஞ்சம் இன்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்போ ஐஜிசி நடத்துனாங்க, கவர்மெண்ட் சைடு ஐஜிசி நடத்துனாங்க. இப்போ கவர்மெண்ட் பேக் பவர் பண்ணி இப்போ வந்து டோர்னமெண்ட் இருக்காங்க. ஸோ இதனால கண்டிப்பா அதே தெரிய வரும். இது 2025 தானே, இது 2030 பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வீடியோ கேம்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்கும். இப்போ நீங்க ஓரளவுக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடவோ இல்லை டெவலப்போ கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டு பண்ணணும் வளரும் போது நீங்க எங்கேயா வரது கண்டிப்பா நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா, வீடியோ கேம்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லையா, ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா, ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு தனி செக்டரா இப்போ இருக்கு. ஏன்னா ஸ்டோரி கேம்ஸ் போனா டெவலப்மெண்ட், கதை எழுதுறது, அது வேற ஆர்ட் போயிடும். பட் இது ஸ்போர்ட்ஸா வரும்போது வந்து வேறதான் இருக்கு. ஓகேங்களா, சொல்றது நீங்க விளையாடுற கேம் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேமா அப்படின்றத மட்டும் பாத்துக்கணும், அவ்வளோதான். தவிர நீங்க தொடர்ந்து விளையாடி பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஸ்போர்ட்ஸ் பிளேயரா மாறலாம், எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, ஏன்னா 16 அலோவ் பண்றாங்க அப்படின்னா ஸோ அந்த யங் ஏஜ்ல நீங்க ஈஸியாக கேம் சொல்ல முடியும், அதிகமாக கான்செப்ட் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இது ஒரு பெரிய விஷயம் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம ஊர்ல அது ஆகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. இப்போ பிளே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டா ஸ்ட்ரீம்ல வந்துட்டு ஸ்டீம் கன்சோல் ஒன்று லான்ச் பண்றதா கேள்விப்பட்டேன். அதை பத்தி உங்க ஒப்பீனியன்? ஸ்டீம் இன்ஜின் ஸ்டீம் பண்ணிருக்காங்க. அது பார்க்கும்போது பிளேஷன் கிளியர் அப்படின்னா சொல்றாங்க. பட் இன்னும் ப்ரைஸ் ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் மார்க்கெட்டிங் பண்ணல. ஸோ வந்து மார்க்கெட்டிங் பண்ணி ப்ரைஸ் அமௌண்ட் வந்து ஒரு அஃபோர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளேஷன் கிளியராக இருக்காது, பிளேஷன் போட்டியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் வந்து கொஞ்சமா இந்த ஒரு போட்டி வந்து விலகிட்டே வராங்க. ஓகேங்களா, எக்ஸ்பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து இல்லை மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பாக்ஸ், விண்டோஸும் எக்ஸ்பாக்ஸ் தான். ஸோ எல்லாம் மைக்ரோசாஃப்ட் பிரச்சனையே இருக்காது. ஓகே, சாஃப்ட்வேர் பண்ணி அதான் சைஸ் தான் வாங்க போறேன் அப்படின்னு போயிட்டு வாங்க, பிரச்சனை கிடையாது. எக்ஸ்பாக்ஸ் தான் எக்ஸ்பிரேஷன் போட்டியா இருந்துச்சு. பட் சமகாலமா ரொம்ப வருஷமா அவங்க வந்து கொஞ்சமா யூஸ் பண்ணிட்டே வராங்க. அடுத்த கன்சோல் கூட எக்ஸ்பாக்ஸ் அடுத்த கன்சோல் பார்த்தீங்கன்னா மேபி அதெல்லாம் முடிச்சுப்பாங்க நினைக்கிறேன். ஒருவேளை வந்து எக்ஸ்பாக்ஸ்ல அடுத்த கன்சோலோட முடிச்சுப்பாங்கன்னா பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத விண்டோஸ் ரன் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒருவேளை எக்ஸ்பாக்ஸ் இந்த போட்டி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா மேபி இந்த ஸ்டீம் மிஷின் வந்து இடத்த பிடிக்க சான்ஸ் இருக்கு. பட் இது வந்து விலைதான் ரிலீஸ் ஆக எனக்கு தெரியும். சரிங்களா, இப்போ ஒரு GTA 6ஓட பட்ஜெட் வந்துட்டு புர்ஜ் கலிஃபாவோட பட்ஜெட்டோட அதிகமா போயிட்டு இருக்கு. அவ்வளோ செலவு பண்ணி இப்போ இந்த கேம் வந்தா இது எந்த மாதிரி இம்பாக்டா கேமிங் இண்டஸ்ட்ரியில் உருவாக்கும்? இல்லை, அது கேமிங் இன்ட்ரெஸ்ட் ஆக்குன்றதை விட அதுக்கு முன்னாடியே இம்பாக்ட் ஆகிதான் இருக்கு. ஓகேங்களா, என்ன சொல்லலாம், ஏகப்பட்ட பெரிய ட்ரிபிள் கேம் கம்பெனிஸே வந்து அவங்க கேம்ஸ் வந்து இந்த இயர்ல ரிலீஸ் ஆக போட்டு உடனே அவங்க கேம் தள்ளி போட்டு இருந்தாங்க. இல்ல ரிலீஸ் பண்ணோம்னா அடி வாங்குவோம், தள்ளி போடலாம் அப்படின்னு தள்ளி போட்டுருந்தாங்க. ரிலீஸ் ஆகணும் பண்ணக்கு அப்புறம் கூட கண்டிப்பா கேம் டெவலப்பர் பெரிய ட்ரிபிள் கேம்ஸ் வந்து தள்ளி போவான்னு நினைக்கிறேன். ஓகேவா, அது மட்டும் இல்லாம பெரிய கம்பெனிஸே வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியே ஜிடிஎஸ் தான் இருக்கு. நானே வச்சுக்கல, வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பூமி ஏற்படும். எல்லாரும் பத்தி பேசுவாங்க, அது கண்டிப்பா வாங்குவாங்க.
பட்ஜெட் இவ்வளோ போட்டுருங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்குள்ள அவ்வளோ கண்டென்ட் இருந்திருக்கும்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா GTA 5 பில்லியன் மேல ஏர்ன் பண்ணிருக்கு இல்லையா? GTA 6 வந்து கண்டிப்பா அவங்க வந்து இன்னும் நிறைய வந்து பண்ணிப்பாங்க நினைக்கிறேன். ஐ திங்க் PS5 அது கரெக்டா 10 நினைக்கிறேன், போனஸ் 10 நினைக்கிறேன். PS6 வந்தா அது ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, எல்லாருமே எல்லா கேமும் விளையாடி பார்க்கணும். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க ஸ்டோரி மோட்ல இருக்கவங்க ஸ்போர்ட்ஸ் விளையாடி பார்க்கணும். ஸ்டோரி மோட் விளையாடுறவங்கள கூட ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ண வச்சிடலாம். ஆனா ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்கள ஒரு ஸ்டோரி கேம்ல ஒரு கேம் நம்மளால கம்ப்ளீட் பண்ண வைக்க முடியல. அது ஏன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படியா, என்ன சொல்றீங்க? ஆமா, நிறைய பேருக்கு இப்போ நானே ஒரு கேம் நல்ல கேம் சஜஸ்ட் பண்றேன்ற பட்சத்துல அவங்க பிஜிஎம் விட அதுல என்ன இருக்கு, நான் தனியா ஆடுறேன் அப்படின்ற ஃபீலா இருக்கே தவிர அந்த கேம் அந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்றது, அந்த கேமோட கதை, அதுல இருக்க எமோஷன்ஸ் அவங்களால உள்வாங்க முடியல. அது ஏன் இருக்கும்? இல்ல ஆக்சுவலி வந்து நான் இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் இது பண்ணதில்லை. பட் நீங்க சொல்றது இதுதான் சர்ப்ரைஸா இருக்கு. அப்படி இல்லை, என்ன சொல்லணும்னா நீங்க இதுதான் பிஜிஎம் விளையாடுறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறீங்க, ஓகே ஃபைன். நீங்க தனியா ஒரு கேம் எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க, ஒரு கதையை விளையாட்டுக்கு படம் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க படத்தை ஃப்ரெண்ட்ஸோட எல்லா படத்தையும் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க முடியாது இல்லையா? தேட்டருக்கு போறவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போயிட்டு காய்ச்சல் இருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி படத்தை தனியா பார்க்க முடியுமா? அந்த மாதிரிதான் ஸ்டோரி அம்சம். தனியா பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட ஃபன்னையும் தாண்டி வெறும் ஃபன்னையும் தாண்டி கேமுக்கு வந்து பல விஷயங்கள் இருக்குன்றதை பார்க்க முடியும். கேமுக்குள்ள கதை இருக்கும், ஒரு கேரக்டர் இருக்கும். ஆர்டர் பயங்கர ஃபேமஸா இருக்கு. அந்த கேம் எப்போ வந்த கேம் இப்போ ஃபேமஸா நான் பேசிட்டு இருக்கேன் சார். ஆர்டர் வாடி பார்க்கும்போது ஆர்த்தர்ன்ற ஒரு நல்ல மனுஷன் இறந்து போகும்போது உங்களுக்குள்ள கண்ணீர் வரும். அந்த கேம் ஆடும்போது சுத்திட்டானே நாடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜோயின்ற ஒரு கேரக்டர் இருக்கும்போது உங்களுக்கு கண்ணீர் வரும். ஓகேங்களா? ஓகே, அப்புறம் வந்து GTA 5ல தப்பான முடிவு எடுக்கும் பொழுது சரி அவன் தேவலாம் இந்த கேரக்டர் இது பண்ணிட்டோமே, நம்ம இது பண்ணிடலாமே அப்படின்னு தெரிய வரும். ஒரு கேரக்டர் நீங்க வந்து தப்பான முடிவு எடுக்கும் போதோ இல்ல பல முடிவு தெரியும் போதோ ஓகே நம்ம இப்படி போல தப்பு வேற பக்கம் முடிவு எடுக்கலாம் நினைக்கும் பொழுது இது வந்து வெறும் நீங்க வெறும் ஒரு இதுக்காக மட்டும் இல்ல, நீங்க லைஃப்ல டிசிஷன் எடுக்கிறதுமே யூஸ் ஆகும். ஓகே நம்ம ஒருவேளை நம்ம தப்பா முடிவு எடுத்தா தப்பாயிடும் அப்படின்ற ஒரு லைஃப் டிசிஷனுக்குமே இது ஆகும். ஏன் அதான் சொன்னா வே அவுட் ஒரு கேம் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் விளையாட முடியும். வே அவுட்ல நீங்க வந்து ஒரு கேமை முடிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே அறியாம அந்த வேலை நீங்க ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து பிஜிஎம் கிடைக்காதுன்றதை விட அது வேற இது வேற கேம் தான். பட் அது வேற இது வேற. ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு தனிமையை ஒரு கேம் ஆடி பாருங்க. அப்புறம் அது உங்களுக்கு சொல்லுவோம் அது எப்படி இருக்கு அப்படின்றது சொல்லும். அப்ப நீங்களே எக்ஸ்பிளைன் பாருங்க, இந்த கேம் இருக்குமா அந்த கேம் இருக்குமா அப்படின்னு. அச்சா ஒரு கதையில ஒரு கதை வெறும் கதை மட்டும் இல்ல, அந்த கதை நீங்க எக்ஸ்பிளைன் பார்க்க போறீங்க, நீங்க எதுவா இருக்க போறீங்க. சோ அதுக்கு என்ன நடக்க போகுதுன்றது ஒரு லைஃப் சர்ப்ரைஸ் மாதிரி கேம்ஸாவே இருக்கும். ஓகேங்களா? காட் ஆஃப் வார் ஆடும்போதெல்லாம் அட்லீஸ்ட் வந்துட்டு கிரேட்டோஸை கொல்றானா, இதனால கிரேட்டோஸ் ஆவான் இல்ல நம்ம கிரேட்டோஸோட கதை இதோட முடிஞ்சிருமான்னு இருக்கும். அதுல அந்த அப்பா மகனோட பாண்டிங் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஃப்ரேயாவோட கேரக்டர் டெவலப்மெண்ட், நம்ம பையனை கொண்டுட்டான் திருப்பி எதனால ஏத்துக்கிறான், ஏன்னா ஏத்துக்கணும்னா அதுக்கு ஒரு கேரக்டர் ரிடம்ஷன் இருக்கணும். திடீர்னு நீ வந்து ஓகே நீ நல்லவன் ஆயிட்டு என்னால ஏத்துக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு கேரக்டர் ரிடம்ஷன் கொண்டு போய் தான் அதை முடிச்சிருப்பாங்க. எனக்கு வந்து என் தலைவன் தான் வந்து என்னைக்குமே முன்னோடி. நான் இவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துதான் நானும் வந்திருக்கேன். அப்கோர்ஸ் வந்து கேகே வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்தது வந்து ரொம்ப பெருமை. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கிரியேட்டர் தன்னோட வேலையை பார்த்துட்டு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு போயிருந்துருக்கலாம். அப்படி கிடையாது. கேமிங் வளர வைக்கிறது அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து இருக்காங்க. கேமிங்னா சாதாரணது கிடையாது, அது வந்து ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் மீடியா அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து கேகே இருக்காங்க. அது நாம வந்து உண்மையா அவ்வளோ அந்த இடத்துல வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் ஒரு விஷயம் தான் வந்து கேமிங் வளர வைக்க போகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்றாரு. அண்ட் கேமிங் அப்படின்னா கேகே எல்லாம் ஒரு விஷயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது கரெக்டா வந்துருக்கீங்க. தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ, ரொம்ப நேரம் நம்ம டீம் தான் ப்ரோ. ஆட்டோ பாக்ஸ் ஓகே ஆக்சுவலா கேப் டெவலப்மெண்ட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க எதை சொல்றது இப்போ கிரேட்டோஸ் கதை எடுத்துங்க. இந்த கிரீக் பத்தாச்சு பத்தி வரைக்கும் கிரேட்டோஸ் கேப் டெவலப்மெண்ட்டே வேறையா இருக்கும். பழிவாகணும் ரிவெஞ்ச் இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆர்டிஆர்ல இப்போ ஆர்த்தரை கொண்டாங்க, அதுக்கு ஜான் போயிட்டு பழிவாகணும். பட் இதை நீங்க வந்து லாஸ்ட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா ஜோயை கொண்டு வருவாங்க, எள்ளி போய் பழிவாக போவோம். பட் கடைசி பழிவாகம் என்ன பண்ண போறோம் அப்படின்ற நினைப்படும் பொழுது உங்களோட இந்த பார்வையே வேற ஒன்றா இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ வெறும் கேம் ஆடலாம் மட்டும் வெறும் சாதாரண அடிக்கிறதுனா அதுன்னு விட்டோம் இல்லாம அது நம்ம சொல்லித்தர பாடன்றது தனியா இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பா. அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே.